ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, நாங்கள் சில நாட்களாக அந்த தேவனுடைய காரியத்தை நாங்கள் சற்று தாமதமாக வைத்திருந்தோம். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தைகளை போடுவதற்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எனவே நாங்கள் அவருக்கு மகிமையை செலுத்தி கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும், இந்த வீடியோக்களை பார்க்குற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்குள்ளாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனவே நாங்கள் வேத வாக்கியங்களை எடுத்துக்கொள்ளுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம், அங்கே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை வாசித்து நான் இதழுக்காக கடந்து செல்லுகிறேன். தம்முடைய ஒரே பேரான தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கின்றார் என்று இந்த வசனத்தில் இருந்து நாங்கள் சில காரியங்களை பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இது கடைசி காலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். அந்த வருகைக்கு உரிய முன் அடையாளங்கள் எல்லாம் தேவன் எப்படி சொன்னாரோ அப்படியே நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே அநேகமானவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களா என்பதுதான் இன்றைக்கு அநேகமானவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தேவன் அங்கே எங்களை ஒரு முன்குறிச்சிருக்கிறார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவர் எங்களை முன்குறிச்சித்தான் அழைத்திருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு அந்தந்த காரியம், நியாய தீர்ப்புக்கென்ற ஒரு காரியம் அப்படியாக அங்கே வைக்கப்பட்டிருக்குது என்று வார்த்தை சொல்லுகிறது. எனவே அங்கே இந்த முன்குறிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, எனவே தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அப்போ ஒரு குமாரனுடைய ஒரு சாயல் அன்பானவர்களை இருக்க வேண்டும். அப்போ அந்த குமாரனுடைய சாயல் எப்படி வரும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த காரியத்துக்குள்ளாக நாங்கள் என்ன செய்கிறோம், கடந்து செல்லுகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவானவரை அநேகமான சகோதரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கென்று சொல்லி வாழ்கிறார்களா என்றது தான் இன்றைக்கு அநேகமான பிரச்சனை தான் இந்த கடைசி காலத்துக்குரிய சம்பவம். அப்போ தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்குரிய சாயலுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறார். அவர் அந்த சாயல் இருக்க வேண்டும், அவருக்கென்று அந்த சாயல் அன்பானவர்களை இருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அவருடைய சாயல் எப்படி வெளிப்படும் என்று சொன்னால் உலக பிரகாரமான காரியங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், விட்டு விடுகிறோம். அப்போ நாங்கள் இது ஒரு தற்காலிகமான இந்த கூடாரத்தில் இருந்து நாங்கள் அங்கே ஒரு நிரந்தரமான அந்த அவருடைய சன்னிதானத்தை அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் போக வேணும். அன்பானவர்கள், அதைத்தான் அங்கே நாங்கள் அந்த நிரந்தரமான ஒரு இடத்திற்கு நாங்கள் போக வேணும் என்பதற்காக தேவன் என்ன செய்கிறார்னா தன்னுடைய சாயலுக்கு ஒப்பாக எல்லாரையும் என்ன செய்ய தன்னுடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார் என்று அழைத்து அவர் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால் பலப்படுத்தி இருக்கிறார். சும்மா விடவில்லை. அன்பான பரிசுத்த ஆவியானவரை தந்து அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் பலப்படுத்தி இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. எனவே நீங்கள் இதை கவனித்து பார்த்தீர்களாக இருந்தால் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. அன்பானவர், என்றால் இன்றைக்கு உலகம் பல பிரச்சனைகளுக்குள்ளாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களும் விரோதமான காரியங்கள், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை எழுப்புகிறது. ஆனாலும் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், எல்லாவற்றையும் குப்பைகளும் தூசிகளுமாக நான் என்ன செய்து விட்டுவிட்டேன் என்று சொன்னார். ஏனென்றால் அவருக்கு விளங்கி விட்டது, இந்த உலகம் ஒரு பாத்திரம் அல்ல, நாங்கள் போக போகிற ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அதுதான் என்ன செய்யப்படுகிறது என்றால் அங்கே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அப்போ இந்த உலகத்திலே நாங்கள் என்னத்தை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒன்றுமில்லை. இது எல்லாரும் சொல்லுவார்கள், ஒன்றுமில்லை, நாங்கள் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. இதைத்தான் எல்லாரும் ஆண்டவரும் சொல்லுகிறார். நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது எனக்கு என்று நீங்கள் வாழ பழகிக்கொள்ளுங்கள், என்னை மட்டுமே மகிமைப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். அந்த 30வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம்,
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ முன்குறிப்பு என்று இதைத்தான் எரேமியா 1 அதிகாரம் அங்கே 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவும் தாயினுடைய கற்பத்திலே உருவாவதற்கு முன்பாகவும் நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய அழைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் அன்பானவர்கள். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோமா? நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் அன்பானவர்களை நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் பெரிய எடுப்புகள் எடுக்கலாம், இல்லாட்டி பெரும் காரியங்களை யோசிக்கலாம், இல்லாட்டி நாங்கள் இந்த நிரந்தரமாக இந்த இடத்துக்குள்ளே வாழப்போகிறோம் என்றதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் என்ன செய்யலாம், எல்லாரும் நாங்கள் நினைக்கலாம் அன்பானவர்களே. ஆனால் அது நோக்கம் அல்ல. அவருடைய நோக்கம் நாங்கள் அவரிடத்திலே போக வேண்டும். எங்களுடைய நோக்கம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது நாங்கள் தற்காலிகமான ஒரு கூடாரத்திலே இருக்கிறோம். அதான் நாங்கள் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நான் பிலிப்பியரில் சொல்கிறார் 3 அதிகாரத்தில், நான் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன செய்கிறேன், ஓட வேணும். அது இது ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரம், நான் நிரந்தரமான ஒரு கூடாரத்துக்கு நான் என்ன செய்ய வேணும், போக வேணும் என்று சொல்லுகிறார் அன்பானவர். அப்போ நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துக்கு போக வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே இப்போ 14 அதிகாரம் 6வது வசனத்தில். அதே மாதிரி 3 அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய அந்த 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 தன்மையை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அன்பானவர்கள். அவர் ஏன் எங்களுக்காக பாடுபடுகிறார், ஏன் எங்களுக்காக பாடுகள் பட்டார், அவர் ஏன் எங்களுக்காக இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் நாங்கள் என்ன செய்கிறோம். அப்போ நாங்கள் அந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேகமான தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொண்டுகிறார்கள். ஆனால் அந்த தேவனுடைய அவருடைய சாயலுக்குள் வாழ்கிறார். அன்றைய கிறிஸ்தவர்களாக வாழலாம். அன்றைக்கு அநேகமானவர் உலகம் பூராகவும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறார்கள் அநேகமானவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகவும் மரிக்கிறார்கள் அன்பானவர்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களா, இந்த 2 வேறுபாடை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களா என்றதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பான. அப்போ நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அவர் எங்களை முன்குறித்து அழைத்திருக்கிறார். அப்போ இது சாதாரணமான நிகழ்வு அல்ல அன்பான. இதுக்கு பின்னால் நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு அந்த ஆண்டவர் ஆதாமை ஏன் உருவாக்கினார் என்பதற்கான மூல காரணமே அங்கே. அதுக்கு பின்னால் நாங்கள் அதுக்கு போகாமல் நான் பிறகு ஒரு கர்த்தரை சித்தமானால் அந்த காரியத்தை நாங்கள் வரும்பொழுது நாங்கள் அதை பற்றி கடந்து செல்லலாம். அப்போ நாங்கள் ஒரு முன்குறிப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். அப்போ அந்த முன்குறிப்புக்குள்ளே வந்தவர்கள், அவர் எங்களை அழைத்த அவர் எங்களை என்ன செய்திருக்கிறார், அவர் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன செய்தார், நீதிமான்களாக்கி இருக்கிறார். அப்போ நாங்கள் எது நீதி என்பதை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், கண்டு கொண்டிருக்கிறோம் அன்பான. இன்றைக்கு உலகம் அநேகமான காரியங்களை செய்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஆவி ஆத்துமா எங்கே போகிறது? இதுதான் இன்றைக்கு அநேகமானவர்களுடைய கேள்வி. ஆவி ஆத்துமா எங்கே போகிறது? உலக பிரகாரமானவர்களும் சொல்லுகிறார்கள், ஒன்று சொர்க்கமாக இருக்கிறது, அடுத்தது நரகத்துக்கு நரகம். 2 காரியத்தையும் சொல்லுகிறார்கள். வேதாமும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒன்று சொர்க்கம், ஒன்று பரலோகம், ஒன்று அடுத்தது நரகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் போவதற்கு 2 காரியம் செய்ய வேண்டும். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார். அவர் என்னுடைய பாவத்தை தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் என்ன செய்திருக்கிறார், நிவர்த்தி செய்திருக்கிறார். இதை முழுமையாக நாங்கள் என்ன செய்யணும், இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அப்போ இருதயத்திலே விசுவாசிப்போமாக இருந்தால் வாயினாலே நாங்கள் என்ன செய்யலாம், அறிக்கையிட வேண்டும். அவரை ஒருவரே மெய்யான தேவன், அவர் என்னுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அன்பானவர்கள். அப்போ அந்த விசுவாசத்தை யார் தருவதென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஒரு தேற்றவாளனாக இருந்து அப்படியாக என்ன செய்கிறார், அதை எங்களுக்கு தருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். அப்படியாக அன்பானவர்களே, அவர் அழைத்தவர் எங்களை சும்மா விடவில்லை. இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இன்றைக்கு அநேகமானவர்கள் என்ன செய்கிறார்கள், உலகத்தை நாடி தேடி ஓடி அப்படியாக என்ன செய்கிறார், சீரழிகிறார்கள். நீங்கள் வசதி படைத்தவர்களை கேட்டு பாருங்கள், அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை அப்பா வெளியில் பார்த்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், ஐயோ இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது, அவங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறாங்க, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். கஷ்டப்பட்டவனை நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு என்ன, அவங்க வசதியாக இருக்கிறாங்க, எங்களுக்கு மேனி வச்சாலும். ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது அன்பானவர்கள். அப்போ பிரச்சனை என்றது, இந்த பிரச்சனை இருந்தால்தான் நாங்கள் மனுஷர்களாக இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு நோய் வந்தால்தான் எங்களுக்கு நோயினுடைய தன்மை தெரியும், அதோட நாங்கள் நோயாளிகள் என்றதை விளங்கி கொள்ள முடியும். அப்போ நாங்கள் நோய்கள் இல்லை என்று சொன்னால் எங்களை எவரும் என்ன செய்ய முடியாது,
பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாது? எங்களுக்கு நோய் இல்லை என்றபடினா பிடிக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் என்னவாக இருக்கும்? எங்களை எவரும் பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய எங்களுக்கு மற்றதில் ஒன்றும் தேவையில்லை என்று சொல்ல வரும். அப்போ எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அளவாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம். தேவனுடைய பிள்ளை ஏனென்றால் இன்றைக்கு எவ்வளோ உலகத்திலே அநேகமானவர்கள் ஏழ்மையானவர்களாக இருக்கிறார்கள். ஏன் ஏழ்மையானவர்கள் இருக்கிறார்கள்? அவர்கள் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார்? தேவன் அங்கே பராமரிக்கிறவர்களாக இருக்கு. உலகத்தையே அவர் தான் பராமரிக்கிறார் அன்பானவர்களே. எனவே நாங்கள் அதற்காகத்தான் என்ன செய்கிறோம்? ஓடுகிறோம். அதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? அநேகமான பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரும் பொழுதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்வோம்? சகித்து கொள்ளுகிறோம். முதலாவது கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்கு முதலாவது என்ன செய்யணும்னா சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். எது சகிப்புத்தன்மை? பல பேர் பலதை கதைப்பார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து சகித்து கொண்டு போக வேண்டும். ஏன்? நான் கிறிஸ்துவுக்காக சகித்து கொள்ளுகிறேன் என்ற அந்த பக்குவம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருடைய தேவ பிள்ளைகளுக்கும் வர வேண்டும் அன்பானவர்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாங்கள் ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாகவும் விட்டு கொடுப்புள்ளவர்களாகவும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்பதனை தேவன் ஆணித்தரமாக சொல்லுகிறார். எனவே நாங்கள் அந்த 30வது வசனத்தை திரும்பி இருக்க பார்ப்போம். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானமாக ஆக்கியிருக்கின்றார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ வெட்கப்பட்டு போக தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் என்ன செய்யப்படக்கூடாது? வெட்கப்பட்டு போக முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவரே எங்களுக்கு அது வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். நான் அழைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பலப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்படுது. அப்போ மகிமை என்பது என்ன? நாங்கள் அனுதினமும் என்ன செய்கிறோம்? எங்களுடைய தேவனிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அன்பானவர்களே. வேண்டுதல் செய்யும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? அதிகமாக எங்களுக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை எல்லாம் நாங்கள் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அதை அவர் என்ன செய்ய மாட்டார்? தரமாட்டார். அப்போ அந்த மகிமையின் தன்மை நாங்கள் என்ன செய்கிறோம்? குறைக்கப்படுகிறோம். அப்போ அந்த மகிமையை அவர் என்ன செய்யக்கூடாது? குறைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே விட்டுவிட வேண்டும். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானது எதுவோ அதை தாருங்கள். மற்ற நீங்கள் அன்பானவர்களை உங்களுடைய இப்போ இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் பூராகவும் இந்த அனர்த்தங்கள் என்றது ஆண்டவர் அநேகமாக கொண்டு வருகிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. எல்லா இடத்திலும் அவருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டு வருகிறபடினாலே பைபிளில் இருக்க அந்த சொல்லப்பட்ட மத்தேயு 24ஆம் அதிகாரம் அவர் எப்படியெல்லாம் சொன்னாரோ அப்படியெல்லாம் என்ன செய்யப்படுது அன்பானவர்களே? அது நடந்து கொண்டு வருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். அப்போ அதை நடந்து கொண்டு வாரதை அது நாங்கள் இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவர் வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறார். அதாவது வெளிப்படுத்தல் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசல் படியிலே நின்று கதவை என்ன செய்கிறார்? தட்டுகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அந்த வாசல் படியிலே நின்று அவர் கதவை தட்டுகிறார் என்று சொன்னால் நாங்கள் அந்த கதவை என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய இருதய கதவை திறந்து விட்டால் அவர் எங்களோடு வந்து என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்குள் வாழும் பொழுது அவருக்கென்று வாழுவோம். அவருக்கு எது கூடாத காரியமாக இருக்கிறது, எது அருவருப்பான காரியமாக இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காரியம் எல்லாவற்றையும் என்ன செய்வோம்? நாங்கள் விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய காரியங்களுக்குள்ளாக வரப்போகிற நாட்களிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று நாங்கள் அவருக்குள்ளாக வாழ ஒவ்வொருவரும் என்ன செய்வோம்? நாங்கள் பழகி கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு காரியங்களையும் என்ன செய்வார்? ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்தி உங்களோட சித்தத்தை நிறைவேற்றுவார். நாங்கள் கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளின் ஊடாக ஆண்டவரே உங்களுடைய காரியம் வெளிப்படத்தக்கதாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதனை ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ளவும், ஆண்டவரே நான் பாவி என்று அவர்கள் தங்களை தாங்களே அறிக்கையிடவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே அந்த பரிசுத்தமான இரத்தம் சிந்துதல் ஊடாகத்தான் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று தங்களுடைய இருதயத்திலே விசுவாசித்து தங்களுடைய வாயினாலே அறிக்கையிடத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள். எங்களையும் பலப்படுத்துங்கள் பிதாவே. வரப்போகிற நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வருகை சீக்கிரமாக சம்பவிக்க போகிறது என்பதனையும், அப்படியாக அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இந்த உலகம் பூராகவும் நடக்குது என்பதனையும், அவருடைய வருகையை நாங்கள் இன்னும் அதிகமாக அறிவிக்க நீங்கள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். இன்னும் ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். நன்றி தகப்பனே. இந்த வேண்டுதலை என்னுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.